அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராஷி கலாட்டா. நம்ம வீட்டு மிக்ஸி ஜாரில் இது போல் விம்ஜல் ஊற்றி பாருங்கள், ஷாக் ஆகிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒன்று ஒன்று உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஒன்று ஒன்றா என்னென்னு பார்க்கலாமா? டிப் நம்பர் 1. நம்மள பல பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சோஃபாக்கு மட்டும்தான் கவர் போட்டு வச்சுருப்போம். ஆனால் இது போல் சேருக்கு கவர் போட்டு வச்சுருக்க மாட்டோம். இதுக்காக நான் என்னத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்காரோட இந்த மாதிரி லுங்கி இவங்க வந்து இது கெட்ட மாட்டாங்க. இது வந்து யாரோ ஒருத்தவங்க கொடுத்தாங்க. ஸோ வந்து ஆனால் வந்து கெட்ட மாட்டாங்க. இதை வந்து நம்ம எப்படி சூப்பராக ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லுங்கியை வந்து இது போல் மேலே மட்டும் வந்து எடுத்து நாம வந்து கொசுவ எப்படி பண்ணுவோமோ, அதே மாரி பண்ணி நம்ம ஒரு லப்பர் பேண்ட வந்து போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம கீழ் வழியா வந்து அழகா வந்து இந்த சேருக்கு வந்து சூப்பரா ஒரு கவர் போட்டுறலாம். இப்ப இந்த சேர வந்து கவர் போட்ட பிறகு பாருங்களேன், நல்ல ஒரு சோஃபா லுக்ல இருக்கு. நீங்க வந்து தேவையில்ல அப்படி நம்ம ஒரு சிலர் வாட்டி என்ன பண்ணுவோம்னா, சேர வந்து ஸ்டோர் ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணி வைப்போம். அந்த மாரி டைம்ல கூட நீங்க என்ன பண்ணலாம், இது போல உங்க வீட்ல இருக்க பழைய லுங்கிய வச்சு நீங்க வந்து சேர்ல வந்து கவர் பண்ணி வச்சீங்கன்னா, உங்க சேர் எப்போ எடுக்கிறீங்களோ அப்போவும் நல்ல புதுசு போல இருக்கும், தூசு அடையாம. வாங்க டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாமா? நம்மளோட மிக்ஸியோட ஜார்ல பார்த்தீங்கன்னா, இது போல பேக் சைடுல விம் ஊத்தி பாருங்க, ஷாக் ஆயிடுவீங்க. அது எதுக்காக அப்படின்னா, நம்மளோட மிக்ஸியோட பேக் சைடுல பார்த்தீங்கன்னா, நெறைய அப்படியே அப்படியே பாசி வந்து படிஞ்சு போயிருக்கும். அந்த பாசிய வந்து ஈஸியா எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமா விம் கொஞ்சம் பேக்கிங் சோடா, உப்பு இது 3த்தையும் வந்து நல்லா நம்ம போட்டு விட்டுட்டு, நம்ம இது போல வேஸ்ட்டா தூக்கி போடுற ப்ரஷ் ஒண்ணு இருந்தா எடுத்து நல்லாவே நீங்க வந்து தேய்ச்சு குடுக்கலாம். தேய்ச்சு ஒரு 10 நிமிஷம் நீங்க இதே போல தேய்ச்சு குடுத்தீங்கன்னா, அங்க இருக்கிற பாசி, அழுக்கு எல்லாமே சூப்பரா ரிமூவ் ஆகி வந்துரும். நம்ம தேய்ச்சு முடிச்ச உடனே கழுவி கவுத்திடலாம். நம்ம மிக்ஸிய வந்து இப்டி நம்ம கவுத்ததுனால கரெக்ட்டா அந்த இடத்துலயே வந்து தண்ணி நின்டுகிட்டே இருக்கிறதுனால, அந்த மிக்ஸியோட பேக் சைட்ல தண்ணி நின்டுகிட்டே இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல பாசி ஆகுது. ஸோ வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி காய வைங்க. ஒரு வாட்டி நீங்க எந்த பக்கமும் ஒரு வாட்டி இப்டி நேரா பார்த்தா மாரியும் காய வைங்க. அப்பதான் வந்து நம்மளோட ஜாரோட லைஃப் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். வாங்க டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாமா? நம்ம வந்து நகை வெட்டியில நகை வெட்டும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே நகை வந்து அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. அப்படியே அந்த ஓட்டை வழியா பறந்து பறந்து போயிடும். அந்த மாரி பறந்து போகக்கூடாது அப்படின்னா, இந்த 2 சைடும் ஓப்பனா இருக்கு பார்த்தீங்களா? அந்த நகை வெட்டியில, அந்த இடத்துல வந்து நம்ம இது போல வந்து செல்லோ டேப்ப வந்து போட்டு ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா, நம்ம என்ன நகை கட் பண்ணாலும் அந்த நகை ஒண்ணு வந்து நம்ம கீழ இருக்கும். அப்படி இல்லன்னா, அந்த செல்லோ டேப்க்குள்ளேயே கலெக்ட் ஆயிடும். வெளிய எங்கேயுமே பறந்து போய் விழவே விழாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க. அந்த செல்லோ டேப்ப வந்து நான் எடுத்து காட்டுறேன். அந்த செல்லோ டேப்க்குள்ள என்னுடைய நகம் எல்லாமே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து அந்த குட்டி குட்டி அந்த பிசிறுலாம் இருக்கும் பார்த்தீங்களா? நகம் வெட்டும்போது, அது ஒண்ணு கூட நம்ம வீட்டுக்குள்ள வந்து விழவே விழாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாமா? நம்ம வீட்ல வந்து நம்ம குழந்தைங்களோட சிரப் வந்து எதனா எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அத எதுக்கு வேஸ்ட்டா தூக்கி கீழ ஊத்தணும்? அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்னா, அதுல கொஞ்சமா உப்பு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, நெக்ஸ்ட் நம்ம வீட்ல சமையலுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள். இது 3த்தையும் வந்து ஆட் பண்ணி நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, நல்லா குலுக்குன்னு குலுக்கி, நம்ம வந்து இந்த லிக்விட வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இத வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறோம்னா, நம்ம வீட்ல நைட் டைம்ல நம்ம வீட்டு சிங்க்ல வந்து வரக்கூடிய கரப்பான்பூச்சிகள வெரட்டுறதுக்கு தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். இப்ப நைட் டைம்ல நம்ம வீட்டு சிங்க்குங்கள்லேருந்து கரப்பான்பூச்சி வருது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இந்த சிரப்ப வந்து இது போல சிங்க்ல ஊத்தி விட்டுட்டு, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம தண்ணி ஊத்தி விட்டுட்டோம்னா, அந்த பைப் வழியா எந்த கரப்பான்பூச்சியும் வராது. டிப் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாம். நம்மள பல பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா, இது போல ஜன்னல வந்து க்ளோஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஜன்னல் வந்து இன்னொரு ஜன்னலோட உராசும்போது என்ன ஆகும், அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டைட் குடுத்துரும். இதனால நம்மளால ஜன்னல வந்து க்ளோஸ் பண்ணி இது போல கொக்கி போட முடியவே முடியாது. இத வந்து நம்ம எப்படி சூப்பரா சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க இந்த 2 ஜன்னலும் தான் வந்து உரசுது. அதனால தான் வந்து க்ளோஸ் பண்ண முடியல. அந்த இடத்துல வந்து ஸ்மூத்தா வந்து நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணணும்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மெழுகுவர்த்திய வந்து நம்ம இது போல தேய்ச்சு குடுத்தோம் அப்படின்னா, நல்லா சூப்பரா ஸ்மூத்தா வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி இல்ல வேஸ்லின் கூட நீங்க தேய்ச்சு குடுக்கலாம். வாங்க டிப் நம்பர் 6 என்னன்னு பார்க்கலாமா? நம்ம வந்து எதனா ஃபங்ஷனுக்குலாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா, இது போல ஒரு கிராண்டான ப்ளவுஸ் எல்லாம் வந்து நம்ம வேர் பண்ணிட்டு போவோம். அத வந்து திரும்பி வந்து நம்ம துவச்சு, காய வச்சு அது ரொம்ப கஷ்டம்.
நம்ம வந்து புது ட்ரெஸ் எல்லாம் தண்ணீல போட்டா, அதுல இருக்க ஷைன் குறைஞ்சிருமோ அப்டின்ட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம், தண்ணீல வந்து போட மாட்டோம். அதுக்கு நம்ம சூப்பரா என்ன பண்ணலாம் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இது போல டால்கம் பவுடர நம்மளோட ப்ளவுஸ்க்கு உள் சைட்ல ஃபுல்லாவே இது போல கொட்டி நல்லா தேய்ச்சு குடுத்துட்டு, நல்லா காத்தாட உள்ள நம்ம வீட்டு ஃபேன் காத்து 1/2 அன் ஹவர்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஃபேன் காத்துல வந்து நல்லா காத்தாட விட்டுட்டு, அதுக்கப்புறமா நம்ம பீரோல மடிச்சு வச்சுட்டோம் அப்டின்னா, அதுலேருந்து எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராது. நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல்லோட ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 7 என்னன்னு பார்க்கலாமா? நம்ம வீடு எப்பல்லாம் பெருக்குறோமோ, அப்பல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த தொடப்பத்தையே வச்சு இது போல ஒட்டன அடிச்சோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வந்து மாசம் மாசம் ஒட்டற அடிக்கிற வேலை இருக்காது. நம்ம வீடும் வந்து எப்பவுமே பார்க்கறதுக்கு கிளீனா, நீட்டா இருக்கும். நம்ம எப்பல்லாம் வீடு பெருக்குறோமோ, எங்கெங்கெல்லாம் ஒட்டனை இருக்கு அப்படின்னு பார்த்து, அப்படியே நம்ம வந்து பெருக்கிக்கிட்டே வரும்போது, அப்படியே ஒட்டனை அடிச்சுக்கிட்டே வந்தோம்னா, வீடு கிளீனாவே இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் சீரிஸ் டே 2. நான் வந்து காலையில வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, 72.05 கேஜிஸ் நான் வந்து இருந்தேன். இன்னைக்கு நான் என்ன டயட் பிளான் வந்து எடுத்துக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். காலையில எழுந்திச்ச நல்ல ஒரு கிளாஸ் ஃபுல்லா வந்து சீரக தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். சீரக தண்ணி வந்து அப்படியே குடிக்கிறதோட கொஞ்சம் ஒரு அரை சர்க்கரை சேர்த்து குடிச்சா வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு அரை சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு காலையில பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து ஒரு ஒரு தோசையில ஒரு 2 முட்டை வந்து உடைச்சு ஊத்தி, ஒரு முட்டை தோசை தான் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த தோசையில வந்து நெறைய எண்ணெய் வந்து சேர்க்கல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 11 மணிக்கா கொஞ்சம் பசி எடுக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ ஸ்நாக்ஸுக்காக இது போல குக்கும்பர், கேரட் அதாவது வெள்ளரிக்காவும் கேரட்டையும் வந்து கட் பண்ணி நானும் ராஷிதும் சாப்பிட்டு முடிச்சோம். நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்னைக்கு மெஷரிங் கப் இல்லாம கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ் பிடிக்குன்றதால கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸும், ஒரு ஹோல் எக்கும் வந்து எடுத்துக்கிறேன். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சமா டீ, ஒரு 3 பிஸ்கெட் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னால வந்து ஒரு 3000 அளவுக்கு தான் ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நைட் டின்னருக்கு வந்து கொஞ்சமா குக்கும்பர், கொஞ்சம் ஒரு பீஸ் அளவுக்கு சிக்கன் 65, கொஞ்சமா அதே வெஜிடபிள் ரைஸ் வந்து எடுத்துக்கிறேன். காலையில வெயிட் செக் பண்ணும்போது 71.20 இருந்துச்சு. வாங்க இன்னைக்கு நம்மளோட ராசி கலெக்ஷன் வந்து இன்னைக்கான சூப்பரான அப்டேட்ஸை பார்க்கலாம். இந்த சூப்பரான குர்த்தி பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் கொடுத்து எந்த அளவுக்கு ரிச்சாக ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இதோட ஷாலும் பாருங்களேன் எந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 999க்கு கொடுத்துட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4லேருந்து 5 கலர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ டெலிவரி வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இந்த சூப்பரான அனார்கலி தான். இந்த அனார்கலியில வந்து 2 கலர் அவைலபிளா இருக்கு. சைஸ் வந்து கிட்டத்தட்ட அப் டூ 44 சைஸ் வரைக்கும் அவைலபிளா இருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரூ. 1350க்கு கொடுத்துட்ருக்கோம் வித் ஃப்ரீ டெலிவரி. இதில வந்து ஃபுல்லாவே வந்து எம்ப்ராய்டிங் தான் வருது. அந்த ஷால்லையும் பாருங்க எந்த அளவுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான டிராப்டு சாரி தான். இதில வந்து பார்த்தீங்கன்னா, 4 கலர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த சாரியோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளவுஸ் தான். இந்த ப்ளவுஸ் வந்து அந்த அளவுக்கு கிராண்டா இருக்கு. இந்த சாரி வந்து சூப்பரா இருக்கு. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூ. 1250 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட எல்லா கலெக்ஷனுக்குமே பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டெலிவரி தான் அவைலபிளா இருக்கு. வாங்க நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்ன பார்க்கலாம். இந்த கலெக்ஷன் வந்து சூப்பரான ஒரு அனார்கலி தான். வித் ஃபேண்ட்டோட வருது. ஃபேண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து குடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரூ. 1250க்கு நம்ம குடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சூப்பரான சாரி தான். இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 850க்கு குடுத்துட்டுருக்கோம். இந்த சாரியில வந்து சிங்கிள் கலர் அதாவது சிங்கிள் பீஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இதில் எதனா ஒரு கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப், இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கலாம். கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம ராஷி கலாட்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சொல்லி இந்த டிப்ஸ் எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ராஷி கலாட்டா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அப்படியே லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டிப்ஸ் தெரியுமான்னு மறக்காத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.